ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆஸ்பயர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த டாபிக் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அண்ட் பேஸ் பண்ணி கவர் பண்ணணும் அதுதான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னாலே நமக்கு தெரியும், நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இந்தியாவில். நேஷனல், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நீங்கள் பொதுவாக எது ரிலேட்டட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி வந்து நேஷனல் பார்ட்டியாக வரதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட், இந்தியாவில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் நேஷனல் பார்ட்டி இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டி. இந்த ஸ்டேட் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கட்சிகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் நேஷனல் பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, அந்த கட்சிகள் வந்து அந்த கட்சி நேம் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேஷனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டியோட நேமு, அதோட சிம்பிள், தென் அதோட ஃபவுண்டிங் இயர்ஸ், எப்போ வந்து அந்த கட்சியை துவங்கினாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. இது போக வேற என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றம் இருக்குன்னா அதில் ஃபுல்லாகவே டிஎம்கே மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாகவே 234 மெம்பர்ஸும் வந்து டிஎம்கேவாக இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ வந்து கூட்டணி வச்சு தானே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன கட்சிகள் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎம்கே, அதாவது பாமக எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எம்எல்ஏ இதில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள், அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிகள், இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல. அப்புறம் முஸ்லீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. அவங்களும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி சீட் வந்து எவ்வளோ வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி லோக்சபாலையும் வந்து என்னென்ன மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. தென் இப்போ ஜென்ரலாக ஒரு எலெக்ஷன் வந்து இப்போ கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்ககிட்ட பண்ணிடணும். வித்தின் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இன்கேஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா எந்த பேசிஸில் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அது பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட்டை மேஜராக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன், அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் முக்கியமாக வந்து சட்டமன்றத்தில் வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமில் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த சிம்பிள்ஸ் ஃபவுண்டிங் இயர் இதுவுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கேட்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துட்டு அவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிள் கொடுத்துட்டு எந்த கட்சியோட சிம்பிள் இதுன்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து கவர் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.